இன்று ராமேஸ்வரத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டு 61 நாள் தடைக்காலம் முடிந்து வருகின்ற சனிக்கிழமை இரவு 12 மணியோடு இந்த தடைக்காலம் முடியுது. என்றைக்கு கடலுக்கு போகலான்னு முடிவு செய்யப்பட்டது. அன்று இரவு எங்களால் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதனால வருகின்ற 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை மீன்வளத்துறை மூலம் மீன்பிடி அனுமதி சீட்டு வாங்கி தான் எல்லாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்லணும். அதுபோக இலங்கை கடற்பரப்புகளை இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தொழில் செய்யக்கூடாது, எல்லை தாண்டி செல்லக்கூடாதுங்கிற ஒரு நிலையமும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால பாதுகாப்பான உபகரணங்களோட மீன்பிடிக்க பாதுகாப்பாக செல்ல வேண்டும் சொல்கிற முறையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மீன்பிடி தடைக்காலத்திலையும் 4 எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க இருந்து சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்க மாட்டேங்குது. இறால், நண்டு, கணவாய் போன்ற பொருட்களுக்கு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கல. மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறையும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பேசி இந்த வர்ற தடைக்காலங்களில் எங்களுக்கு கடலுக்கு போயிட்டு வரும்போது நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்கிற கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதுபோக நாங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே ரோப்பு, ஜெயின், கயிறு போன்ற மாலு போன்ற பொருட்களுக்கு விலை அதிகமாக ஏறிடுது. விசைப்படகு மீனவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுறாங்க. அதனால நல்ல விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இனி வர்ற தடைக்காலங்களில் இயந்திரம் பொருத்திய எந்த படகுமே கடலுக்கு செல்லக்கூடாது. ஏன்னா விசைப்படகு மட்டும் நிறுத்திடுறாங்க. அனைத்து இயந்திரம் பொருத்திய படகுகளும் போய் முழுமையான தடைக்காலம் மீன் இனப்பெருக்க காலமாக இருக்க மாட்டுக்கு. அதனால இனி வர்ற காலங்களில் எல்லா படகுகளையும் தடுத்து நிறுத்தி இயந்திரம் பொருத்திய படகுகளை நிறுத்தி மத்திய அரசின் சட்டத்தை அமல்படுத்தணும். அப்படி இல்லைன்னா விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு போறதுக்கு அனுமதிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி இந்த தனுஷ்கோடி பகுதியில் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு இந்த பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் ஒதுங்கி இருக்கு. கொச்சியில் தாந்த கப்பல்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்களும் போய் பார்த்தோம். மாவட்ட நிர்வாகத்துக்கும் மீன்வளத்துறைக்கு நாங்கள் சொல்லி ராமேஸ்வரம் நகரியம் மூலியமாக ஒரு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வச்சு அதை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால மீனவர்கள் அச்சமுடுறாங்க. இதனால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக அந்த பொருட்களை பூரா அப்புறப்படுத்துறதுக்கு கேட்டுக்கிறோம். குத்து சாருங்க, குத்து சார் ராம்நாட்லையா?